சரி, முதல்ல கட்ட விட்டு விடுறேன். நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம். நான் போய் பாக்குறேன். யாரோ வெளியில இருந்து கதவை மூடிட்டாங்க. உங்க கட்ட அவுத்து விட்டுட்டா நம்ம 2 பேரும் இங்க இருந்து சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிரபா, எவ்வளவு நேரமா உனக்கு போன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? எங்க போயிட்ட? ஏன் போன் எடுக்கல? நீ போன் எடுத்து பேசிருக்கலாம்ல. ஆண்டி, அது நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தேன். என்னாச்சு? ஏன் நீங்க எல்லாரும் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? பிரக்யா போன் பண்ணிருந்தாப்பா. அவ அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாளாம். என்ன? பிரக்யா அங்க இருந்து தப்பிச்சிட்டாங்களா? இவ்வளவு முக்கியமான ஒரு நியூஸ் இவ்வளவு லேட்டா அவ சொல்றது? ஒரு கெட்ட செய்தி கூட இருக்கு. பிரக்யா எப்படியோ தப்பிச்சிட்டா. ஆனா பிரக்யா தப்பிச்சு வீட்டுக்கு வர வழியில அபி அவளை காப்பாத்துறதுக்காக போய் அங்க மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சது. இப்ப நம்மளோட அபி அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். நான் பிரக்யா கிட்ட சொன்னேன், நீ வீட்டுக்கு வந்துருன்னு. ஆனா அவ அபிய காப்பாத்தணும்னு அங்க திரும்ப போயிட்டா. அபி கூட தனியா. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. உனக்கு எத்தனை தடவை போன் பண்றது? ஆனா நீ என்னடானா போனே எடுக்கல. நான் போலீஸ் ஸ்டேஷன் இருந்ததால போனை சைலண்ட்ல போட்டிருந்தேன். தேவையில்லாம போனை சைலண்ட்ல போட்டுட்டேன். இதை மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா போலீஸை கூட்டிக்கிட்டு நான் உடனே அங்க. விடு பிரபா, நடந்தது நடந்து போச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசி. அப்போ போலீஸ கூட்டிட்டு போக முடியல, இப்போ கூட்டிட்டு போலாம்ல. ஆமா பிரபா, நீ இப்ப உடனே போலீஸுக்கு போன் பண்ணுப்பா. அவங்க கிட்ட நீ பிரக்யாவும் அபியும் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லு. எப்படியாவது போலீஸ் அங்க போய் அவங்க 2 பேரையும் காப்பாத்த சொல்லுப்பா. சீக்கிரம் சீக்கிரம் போன் பண்ணு பிரபா. வேண்டாம், போலீஸ் அங்க போறது நல்லதில்ல. ஒருவேளை போலீஸ் அங்க போனாங்கன்னா நம்ம பசங்களுக்கு இன்னும் பிரச்சனை ஆயிடும். ஆமா ஆமா, ஒருவேளை போலீஸ் அங்க போனா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு நம்ம பிரக்யாவையும் அபியையும் அவங்க ஏதாவது பண்ணிரலாம். போலீஸுக்கு போனா அவங்க உயிருக்கு ஆபத்து வரலாம். கடவுள் கிருபையில அவங்க 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சிடணும். ஆமா, அப்படி நடந்தா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா? அவங்களை காப்பாத்துறதுக்கு நாம தான் அங்க போயாகணும். அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு. பிரபா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். சிச்சுவேஷன் ஒருவேளை நம்ம கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா நம்மளே அவங்களை காப்பாத்திடலாம்ல. நம்ம போலீஸை கூப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆமா, அதனால நம்ம அங்க போறதுதான் கரெக்டா இருக்கும். இவங்க அங்க போனாங்கன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நான் இவங்களை எப்படியாவது தடுத்தே ஆகணும். வாங்க வாங்க போலாம். சீக்கிரம் இல்லங்க, எல்லாரும் எங்க போறீங்க? அதனாலதான் நான் உன்னை திட்டினேன். நீ எதுக்கு திரும்ப வந்த? அப்படியே வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே. நான் வந்து உன்னை காப்பாத்தாம நீயே தப்பிச்சு போயிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன். இப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தல. நீ எதுக்கு வந்த? நான் தான் உங்ககிட்ட சொன்னல, உங்களை காப்பாத்துறதுக்கு வந்தேன்னு. நீ காப்பாத்த வந்தியா இல்ல மறுபடியும் மாட்டிக்க வந்தியா? இங்க பாருங்க, நீங்க என்ன திட்டாதீங்க. ஏன் திட்டக்கூடாது? நீ பண்ண வேலைக்கு திட்டிதான் ஆகணும். காப்பாத்தணும்னு நினைச்சா போலீஸ் அனுப்ப வேண்டியதானே. நீ எதுக்காக வந்த? போலீஸ் வரதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியுமா? நீங்க உங்களை விட்டு நான் வேலைக்கு போக சொன்னீங்க. நான் போனா இல்லையா? ஆனா நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது என்னால உங்களை விட்டு விலகி இருக்க முடியாது. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல நீங்க என்ன தேடி கிளம்புனீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்ப எனக்குள்ள மறுபடியும் ஒரு ஆசை வந்தது. நீங்க கொடுத்த வாழ்க்கை இது. உங்களுக்கே உதவலன்னா நான் இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் முன்னாடியே சொல்லிருக்கேன்ல, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு மொழியே வேலை செய்யாது. நான் என் மனசு சொல்றதுதான் கேட்பேன். அது உடனே உங்ககிட்ட போக சொல்லுச்சு. அதான் நான் உடனே உங்ககிட்ட ஓடி வந்துட்டேன். என்ன நடந்தாலும் சரி, இப்ப நீங்க என் கண்ணு முன்னாடி இருக்கீங்க. எனக்கு அதுவே போதும். என் வாழ்க்கைக்கு இந்த சந்தோஷம் போதும்.
இங்க பாருங்க, உங்க வாழ்க்கை தான் ஏன் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை காப்பாத்த ஏன் நான் வரமாட்டேன்? நீங்க பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டேன். நீங்க எல்லாரும் என்ன கேடின்னு சொல்றீங்க? ஆனா என்ன விட நீங்க எல்லாரும் கேடித்தனமா யோசிக்கிறீங்களே. உங்க எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும், ஆனா என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டீங்கல்ல. என் கல்யாணம் நின்னு போச்சு. என் மாம் அப்செட்டா இருக்காங்க, என் டாட் அப்செட்டா இருக்காரு. அபி இப்ப எங்க இருக்கான், அவன் என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு கூட தெரியல. என் லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. யார்கிட்ட என்ன கேட்கணும்னு கூட எனக்கு தெரியல. எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஆனா என்கிட்ட ஒருத்தர் கூட அதை பத்தி ஒண்ணுமே ஷேர் பண்ணிக்கலையே. நீங்க ஒண்ணு எனக்கு எதிரி இல்ல, நீங்க எல்லாரும் தான் என்ன எதிரியா பாக்குறீங்க. தனுவும் ஆக்டிங்க கொஞ்சம் நிறுத்திக்கோ. இதால யாருக்கு இந்த யூஸும் இல்ல. உன்னோட இந்த கன்சர்ன் எல்லாம் வெட்டி பேச்சு தான் எங்களுக்கு தெரியும். நீ அபியை பத்தி கவலைப்படல, வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக கவலைப்படுற. நீ கேட்ட உடனே எல்லா டீடைல்ஸையும் உங்ககிட்ட சொல்லிடுவோம். நீ வேற பிளான் பண்ணலாம்னு நினைக்கிறியா? பிளானா? நீ நடத்த எல்லாத்துலயும் நானும் இருக்கேன்னு நினைக்கிறியா? நீ என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகம் இல்ல, நான் ரொம்ப கன்ஃபார்மாவே சொல்றேன். சரியான ஆதாரம் தான் கிடைக்கல, இல்லனா இந்த கிட்னாப்பிங்ல உனக்கு தான் பெரிய பங்கு இருக்குன்னு நிரூபிச்சிருப்பேன். அப்புறம் உனக்கு அபி மேல ஏதோ கன்சர்ன் இருக்கிற மாதிரி டிராமா பண்றல, அவனோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதான் தானு. நீ இப்ப என்ன சொல்ல வர? அபி என்னாலதான் காணாம போயிட்டானா? உங்களுக்கே நல்லா தெரியும் நான் அபிய எவ்வளவு லவ் பண்றேன். அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அவனை நானே எப்படி கிட்னாப் பண்ண வைப்பேன்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு? தெரியாது, ஆனா எதிர்காலத்துல நான் தெரிஞ்சுக்குவேன். ஒழுங்கா வழி விடுறியா? தேவையில்லாம பேசி இங்க டைம் வேஸ்ட் பண்ணாத. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அது என்ன வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா எங்களை அவனுக்கு ஹெல்ப் பண்ண விடு. தேவையில்லாம பேசி இங்க டைம் வேஸ்ட் பண்ணாத. எதுக்காக இப்ப இதை பெருசாக்கிட்டு இருக்க? ஒழுங்கா வழி விடு. ஓகே போங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் ஏன் வேலையை பாக்குறேன். நான் ஆலியாவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட போறேன். என்ன விட அதிகமா ஆலியா தான் அபிய நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. இங்க இருக்கிற எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்து அவங்க நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்கன்னு நான் போய் சொல்ல போறேன். இப்பவே போய் அவகிட்ட இந்த விஷயத்த நான் சொல்றேன். இவங்க யாருமே ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியலையே. இந்த விஷயத்த உடனே நான் ஆலியா கிட்ட சொல்லி ஆகணும். அப்பதான் அவ அங்க இருந்து கிளம்புவா. திரும்பவும் அந்த பிரக்யாவால நாங்க நல்லா மாட்டிக்க போறோமோன்னு எனக்கு தோணுது. இந்த தனு இருக்காளே, சொல்றது ஒன்னா இருக்கு, மனசுல வேற என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாக்கா, அந்த தனுவோட குணமே அப்படிதான். அவ சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. நான் தான் உங்ககிட்ட முதல்ல இருந்து சொல்றேன்ல, பிரக்யா கிட்னாப் ஆனதுல கண்டிப்பா இவளோட பங்கும் இருக்கும்க்கா. கிட்னாப்பிங் இவ தான் பண்ண வச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம நாம பேசிட்டு இருந்ததையும் அவ கேட்டிருக்கா. இது நம்ம யாருக்குமே அவ்வளவா நல்லதில்ல. நாம இப்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். எனக்கு இப்ப இருக்கிற கவலையெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், இவ அந்த கிட்னாப்பர்ஸ் கிட்ட சொல்லிடுவாளோன்னு. அது மட்டும் இல்ல சரளா, இவ கடத்தினவங்கள்ட்ட போன் பண்ணி இடத்த மாத்திருங்கன்னு கூட சொல்லலாம். அப்படி பண்ணா பிரக்யாவும் அபியும் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிருவாங்க. இந்த கிட்னாப்பிங்க பண்ணதே இவதான். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத வரை கேட்டா, நாம சேஃப் சைட்ல இருக்கணும்னா இந்த வீட்டை விட்டு வெளியில போற எல்லா இன்ஃபர்மேஷனையும் உடனே தடுத்து நிறுத்தி ஆகணும். தனு யாருக்கிட்டையும் எந்த இன்ஃபர்மேஷனையும் சொல்லாத மாதிரி தடுக்கணும். இதுக்கு மேலே விடக்கூடாது. உடனே கம்யூனிகேஷனை கட் பண்ணணும். ஆலியா, உனக்கு இது வினோதமா தோணல? பிரக்யா இங்க இருந்து கிளம்பிட்டானா அவ வீட்டுக்கு தானே போகணும். ஆனா அவ வீட்டுக்கு போகலனா அவ எங்க போயிருப்பா? அவ வீட்டுக்கு போட்டோ இல்ல எங்கேயாவது போய் தொலையட்டும். அத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல நிக்கில். இப்ப நான் கவலைப்படுறதெல்லாம் என் அண்ணனை பத்தி மட்டும்தான். அவர் எங்க இருக்காருன்னு சொல்லு, தயவு செஞ்சு சொல்லு என் அண்ணன் எங்க இருக்கான்னு. நான் உடனே போய் அண்ணனை பாத்தே ஆகணும். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவன் இப்ப எப்படி இருக்கானோ. இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போனா ரைட் சைடுல ரூம் இருக்கும். நீ அங்க தாமு கேளு. எனக்கு கண்ணு தெரியும், நான் ஒன்னும் குருடி இல்ல. ஓகே. அண்ணனை பார்த்து இமோஷனல் ஆகி ராக்கி கிட்ட போயிட்டாதானே? வாட் ஐ மீன் டு சே இஸ் அவன் கண்ணில் பட்டுறாதானே? ஓ, பிரக்யா, நானும் உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ தப்பிச்சு போயிட்டேன்னு தெரிஞ்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் மாட்டினதுக்கு அப்புறமும் நான் அதை பத்தி கவலையே படல. பெரியவங்க சொல்லிருக்காங்க, ஏதாவது நம்மளை விட்டு போனாதான் அதோட உண்மையான வேல்யூ நமக்கு தெரியும்னு. அதனால நீ என்னை விட்டு எப்பவும் போகாத.
ஒருவேளை நானே உன்கிட்ட என்னை விட்டு தூரமா போன்னு சொன்னா கூட நீ போக கூடாது. தேவைப்பட்ட திட்டுறது கூட வேண்டாம், ஒரு அடி அடிச்சிரு நீ. ஏய், நீ ஏன் அழாத? ஏன்னா நீ இப்ப அழுதனா உன்னோட கண்ணுல இருக்கிற மையெல்லாம் அழிஞ்சிடும். மை கலைஞ்சதுன்னா நீ பார்க்க பேய் மாதிரி இருப்ப. பேய் மாதிரி தான் இருக்க. மை கலைஞ்சிருச்சு பாரு. எந்த பக்கம் கலைஞ்சது? லெஃப்ட்ல. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட். இப்போ ரைட்ல இருக்கு பாரு. கொஞ்சம் ரைட், கொஞ்சம் லெஃப்ட் 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 லெஃப்ட். ஏய், விட்டா கண்ணே எடுத்துருவ போல இருக்க. ரைட்ல. அந்த ரைட் இல்ல, இந்த ரைட். என்ன நீங்க சும்மா லெஃப்ட் ரைட் சொல்லிட்டே இருக்கீங்க? நீங்களே வந்து க்ளீன் பண்ணுங்க. இப்படி என்னால எப்படி க்ளீன் பண்ண முடியும்? கை தான் கட்டி இருக்குல்ல. சாரி, நான் தான் சொன்னேன்ல உங்களை பார்த்தா என் மூளையே வேலை செய்யாதுன்னு. பேசிக்கிட்டே உங்க கட்ட வைக்கிற விஷயத்தையே மறந்துட்டேன். நாம இப்ப எங்க நின்னுட்டு இருக்கோங்கிற விஷயத்தையும் மறந்துடாத. ஒருவேளை அவங்க வந்துட்டாங்கன்னா உன்னை லெஃப்ட்ல கட்டி என்ன ரைட்ல நிக்க வச்சிருவாங்க. நான் கட்ட அவுத்துறேன். ஏய், முதல்ல இத அவுத்து விட. ஏய், பின்னாடில இருந்துட்ட. நான் உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன்? என் கண்ணு முன்னாடில இருந்து நான் எங்கேயும் போக கூடாது. என் முன்னாடியே நின்னுகிட்ட பின்னாடி கட்ட அவுத்து விட. எப்படியாவது அவங்க கிட்ட பேசி அவங்கள தடுத்து நிறுத்தலாம்னு பார்த்தேன். ஆனா முடியலையே. ஆலியாவுக்கு இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். அப்பதான் அவ அந்த இடத்துல இருந்து சீக்கிரம் கிளம்புவா. கம் ஆன் ஆலியா, ப்ளீஸ் போன் எடு. என்னாச்சு? கையில பிளேடு வச்சிருக்கியா என்ன? பிளேடா? இந்த கயிறை நீ அதால தானே கட் பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா கட் பண்ணலாம்ல. பிளேட் இல்லங்க, என்னோட நகம். பொண்ணுங்க ஏன் இவ்வளவு பெருசா நகத்தை வளர்த்துக்கிறீங்க? உன்னோட இந்த நகம் எதுக்காவது யூஸ் ஆகுதா? உன்னால யாரையும் பயமுறுத்த முடியல, இந்த கயிறை கட் பண்ண முடியல. மிஞ்சி போனா காதை சொறிறான், அவ்வளவுதான். என்ன கேட்டா பொண்ணுங்களோட நகம் கேட்க்கு இருக்கிற நகம் மாதிரி இருக்கணும். தேவைப்பட்டாதான் அது வெளியே வரணும். தேவைப்படும் போது அது வெளியே வரணும். எதிரிங்களோடையும் சண்டை போடுற மாதிரி இருக்கணும். என்ன பூனைன்னு சொல்றீங்களா? வைல்டு கேட். நீ வைல்டு கேட்டா? வைல்டு கேட் முன்னாடி இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. பின்னாடி போய் ஆகட்டுமா? இல்ல, நான் எப்படி சொன்னா அப்படியே பண்ணு. மறுபடியும் என் நகம் குத்தும்ல. அப்படியா? மறுபடியும் நகம் பட்டுது, அப்புறம் நான் நாயா மாறிடுவேன். நீங்க நாயா மாறுறீங்களா? உங்களுக்கு வேற நல்ல எக்ஸாம்பிளே கிடைக்கலையா? நீ என் முன்னாடி இருக்கும்போது என் மூளை வேலை செய்யாம போயிடுது. அப்படியா? உங்க மூளைதான் என்னைக்குமே வேலை செய்யாதே. நீங்க என்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். நான் தனியா இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போனேன். உங்களுக்கு தெரியுமா, நான் இந்த கைத்தெல்லாம் அவுத்து அப்புறம் இந்த கட்டை அவுத்து இங்க இருந்து தப்பிச்சு போனேன். தோ என் கையை இப்படிதான் கட்டியிருந்தாங்க, நான் அதை இப்படி முன்னாடி கொண்டு வந்தேன். எங்க பண்ணுங்க. ஏன்னா நீ ரொம்ப லக்கி. ஏன்னா ரவுடிங்க உன் கைய பின்னாடி கட்டினாங்க, ஆனா என்னோட கைய சைடுல கட்டிருக்காங்க. நான் இப்படி எப்படி கையை எடுக்க முடியும்? இப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களால இந்த கட்டை மட்டும் இல்ல, ஒரு பேண்டேஜ் கூட அவுக்க முடியாது. என்ன கலாய்க்கிறியா நீ? நல்ல வேளை இப்பவாவது உங்களுக்கு மூளை வேலை செய்தே. நான் உங்களை கலாய்க்கிறேன்னாதான் உங்களுக்கு இப்ப புரியுது. என் கை இப்ப கட்டிருக்கு, அதனாலதான் கலாய்க்கிற. நீ கைய அவுத்து கலாய்ச்சு பாரு. என்ன? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? உங்க மூளை வேலை செய்யலன்னு ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? மூளை வேலை செஞ்சதா நாம இங்க தப்பிச்சு போயிருக்கலாம். அப்படியா?
மூளை இருக்கிறவங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ப்ரப்போஸ் பண்ணது என்கிட்ட, ஆனா கல்யாணம் பண்றது தனுவ. என்னவோ நான் என் சந்தோஷத்துக்காக பண்ண போன மாதிரி பேசுற. அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அதனாலதான் அவளோட கல்யாணம் பண்ணிக்க போறேன். தனுக்கு பண்ண ப்ராமிஸ் ஞாபகம் இருக்கு, எனக்கு பண்ண ப்ராமிஸ மறந்துட்டீங்க. மறந்துருந்தனா இங்க எதுக்கு வருவேன்? அப்ப தனுக்கு பண்ண ப்ராமிஸ என்ன பண்ணீங்க? அது அவங்க அம்மாவுக்கு பாவம் கேன்சர், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் இது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன். அப்படியா? கேன்சர் இப்ப சரியா போயிடுச்சா? எப்படி சரியா போயிடும்? கேன்சர்னா ஜுரமா சரியா போறதுக்கு? சரி, உங்களுக்கு இது சொன்னது யாரு? அதாவது உங்களுக்கு கேன்சர்னு அவங்க அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க. ஓகே, ரிப்போர்ட், அவங்களோட ரிப்போர்ட் பாத்தீங்களா? சரி, ஒருவேளை தனுவோட அம்மாவுக்கு கேன்சர் இருக்குன்னே வெச்சுப்போம். அவங்களுக்கு கொஞ்சமாவது வீக்னஸ் இருக்கும்ல. ஆனா கல்யாணத்துல அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, அங்கேயும் இங்கேயும் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேஸ் பாக்கும்போது அவங்களுக்கு கேன்சர்னோ அவங்க சாக போறாங்கன்னோ எனக்கு தோணல. அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் விட பெரிய விஷயம், அவங்க பொண்ணு தனு, அந்த தனு முகத்தை பாக்கும்போது அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இருக்கிற மாதிரியே தெரியலையே. நீங்களே சொல்லுங்க, ஒரு பொண்ணுக்கு அவங்க அம்மாவோட ஹெல்த்தை விட வேற என்ன இம்பார்ட்டண்டா இருக்க முடியும்? அவங்க அம்மா என்கிட்ட தனுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு சொன்னாங்க. சரி, தனுவுக்கு சொல்லல, அவங்க புருஷனுக்குமா சொல்லல? அவங்க புருஷன் அவங்கள ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கல. அவர் தான் பொண்டாட்டிய பத்தி கண்டுக்கவே இல்ல. ஒருவேளை தான் பொண்டாட்டிக்கு கேன்சர்னா அவர் கன்சர்ன் காட்டிருப்பார்ல. அதையெல்லாம் கூட விட்டுருங்க. தனுவோட அம்மா கேன்சருக்கு கீமோதெரபி பண்ணுவாங்க, அப்ப முடி கொட்டும், அது தெரியும்ல. இது உனக்கு எப்படி தெரியும்? காமன் சென்ஸ், இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். கீமோதெரபில முதல்ல முடி கொட்டிடும், ஆனா அவங்க முடிக்கு எதுவும் ஆகல, நல்லா கலர் பண்ணிக்கிட்டு சுத்துறாங்க. அவங்களுக்கு கேன்சர் என்ன ஜலதோஷம் கூட பிடிக்கல. அவங்க வந்து சொன்னாங்களா, இவரை நம்பிட்டாராம். இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கீங்களே, யார் சொன்னாலும் நம்பிடுவீங்களா? பெருசா வாக்கு கொடுத்துட்டாராம், தனுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. என்ன பத்தி ஒரு தடவையாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க அவளை கல்யாணம் பண்ணா நான் என்ன ஆவ, எப்படி வாழ்வேன்னு யோசிச்சீங்களா? லவ் பண்றேன்னு சொல்லி சந்தோஷத்தை கொடுத்தீங்க, ஆனா மத்த எல்லா சந்தோஷத்தையும் புடுங்கிட்டீங்க. என்னைக்குமே இதுக்காக உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். உங்க கிட்ட நீங்களே அவுத்துக்கோங்க, போங்க. இந்த விஷயத்தை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? கிட்னாப் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருக்க. நீ முதலையே சொல்லிருந்தனா நான் உன்னை போக சொல்லிருக்க மாட்டேன், நீ கிட்னாப் ஆயிருக்க மாட்டேன், நான் இங்க வந்திருக்கவும் மாட்டேன். ஸ்டோரி அப்படிதான் இருந்திருக்கணும், ஆனா ரைட்டர் அப்படி எழுதலையே. ஸ்டூபிட். எப்ப பார்த்தாலும் தப்பான டைம்ல தான் ஃபோன் பண்ணுவா. விட்ட திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருப்பா. பேசாம போனை சைலன்ஸ் மோட்ல போட்டுறேன். இந்த ஆலியா ஏன் என் போனை கட் பண்றா? இப்ப என்ன பண்றது? அந்த பிரக்யாவை காப்பாத்துறதுக்காக இவங்க கிளம்பி எல்லாரையும் அட்டாக் பண்ண வராங்கன்னு எப்படி சொல்றது? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்கேயோ அவசரமா கிளம்பிட்டு இருந்தல? யாருக்கு ஃபோன் பண்ண? நான் ஆலியாவுக்கு தான். நீங்க அவகிட்ட இருந்து எதெல்லாம் மறைக்கிறீங்க? நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லணும்ல. அவளுக்கு சொல்லியே ஆகணும்ல, ஏன்னா அவ தான் உன்னோட பார்ட்னர் ஆச்சே. What do you mean by partner? நீ என்ன சொல்ல வர இப்ப? பாத்தியா, இப்ப கூட புரியாத மாதிரியே நடிக்கிறீங்க. உனக்கு புரிய வைக்கவும் எனக்கு விருப்பம் இல்ல, ஏன்னா இப்ப எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அதான் முதல்ல உனக்கு செஞ்சதே தான். உன் வாயை மூடுறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் கரெக்டா இருக்கும். அப்படின்னா நீ என்ன மறுபடியும்? இந்த தடவை நீ சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டியே. குட் ஃபார் யூ. ஏய், கத்துடி, நல்லா கத்து. நீ இப்ப கத்துறது ஆலியாவுக்கும் கேட்காது, யாருக்கும் கேட்காது. என்ன தடுக்கிறதுக்கு அபியுப்பீங்கல்ல. சைலண்ட் ஆக்குறதுக்கு இது ஒண்ணுதான் வழி தரும். ஓகே, குட் நைட். குட் மார்னிங் சொல்ற டைம்ல மீட் பண்ணலாம். அபி அண்ட் பிரக்யாவோட வரேன்.
ஐ யுவர் ஹெல்ப். ஏய் சரி, அதை விட நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. சரி, என் கையை அவுத்த விடு, நான் வேணா காதை பிடிச்சி சாரி கேட்கறேன். காதை பிடிச்சு சாரி கேளுங்க, அதுக்கப்புறமா கட்ட விட்டு விடுறேன். என் கை கட்டி இருக்குல்ல. ட்ரை பண்ணுங்க. முடிய மாட்டேங்குது. மனசார ட்ரை பண்ணுங்க. மனசாலதான் ட்ரை பண்றேன், ஆனா முடியலையே. சரி, நீ வேணா ஒண்ணு பண்ணு. இந்த கட்டி இருக்கிற கயிறு அவுத்து விடு, அப்புறம் நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போய் நீ சொல்ற எல்லாத்தையும் நான் பண்றேன். முட்டி போடுறேன், பெஞ்ச் மேல நிக்கிறேன், நீ சொல்ற எல்லாத்தையும் நான் செய்யறேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். ஓகே ப்ளீஸ்? உள்ள கண்டிப்பா என்னால போக முடியாது. நான் இப்படி இங்கிருந்தே பாக்குறேன்.